மகா சிவராத்திரி என்பது சிவபெருமானுக்குரிய மிக முக்கியமான விரதமாகும். நிசி என்றால் இரவு, சிவராத்திரி என்றால் சிவனுக்குரிய மங்களகரமான இரவு என்று பொருள். இந்த மகா சிவராத்திரியின் மகிமைகளை பின்வருமாறு காணலாம். 1. மோட்சமளிக்கும் இரவு. சிவராத்திரி அன்று விரதம் இருந்து இறைவனை வழிபடுபவர்களுக்கு இப்பிறவியில் அனைத்து செல்வங்களும் கிடைப்பதுடன் மறுபிறவியில் பிறவி பிணியிலிருந்து விடுதலை மோட்சம் கிடைப்பதாக கருதப்படுகிறது. சிவபெருமான் ஜோதி வடிவாக தோன்றிய இரவு இது என்பதால் இது இருளை நீக்கி ஒளியை தரும் இரவாகும். 2. 4 கால பூஜைகள். சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் தூங்காமல் விழித்திருந்து 4 காலங்களிலும் இறைவனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வது வழக்கம். முதல் காலம் பிரம்மதேவர் பூஜிக்கும் நேரம், மஞ்சள் பொடி பஞ்சகவ்ய அபிஷேகம். 2ஆம் காலம் மகாவிஷ்ணு பூஜிக்கும் நேரம், சந்தனம் பன்னீர் அபிஷேகம். 3ஆம் காலம் அம்பிகை பூஜிக்கும் நேரம், தேன் பழச்சாறு அபிஷேகம். 4ஆம் காலம் 30 முக்கோடி தேவர்களும் பூஜிக்கும் நேரம், பால் தயிர் அபிஷேகம். 3. லிங்கோற்பவ காலம். இரவின் 3ஆம் காலமான நள்ளிரவு 12 மணி அளவில் சிவபெருமான் லிங்கோற்பவ மூர்த்தியாக எழுந்தருளினார். இந்த நேரத்தில் சிவனை தரிசிப்பது கோடி புண்ணியங்களை தரும் என்பது ஐதீகம். பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் தங்களுக்குள் யார் பெரியவர் என்ற போட்டி வந்தபோது அவர்களுக்கு அடிமுடி காண முடியாத ஜோதி பிழம்பாக சிவன் காட்சியளித்த அற்புத நிகழ்வு இது. 4. விரதத்தின் பலன்கள். சிவராத்திரி விரதம் மற்ற அனைத்து விரதங்களை விடவும் மேலானது என்று புராணங்கள் கூறுகின்றன. அறியாமல் செய்த பாவம் நீங்கும். வேடன் ஒருவன் தற்செயலாக வில்வ இலைகளை சிவலிங்கத்தின் மீது தூவியதற்காக சிவபெருமான் அவனுக்கு மோட்சம் அளித்த கதை நாம் அறிந்தது. மனதார உணர்ந்து செய்யும் விரதம் சகல பாவங்களையும் போக்கும். மன உறுதி. இரவு முழுவதும் விழித்திருப்பது ஐம்புலன்களையும் அடக்கி மனதை ஒருநிலைப்படுத்த உதவுகிறது. முக்கிய மலர். சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்தமான வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்வது இந்த நாளின் சிறப்பம்சமாகும்.